கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நாம் எல்லாரும் வீட்டில் இருந்த வண்ணமாக நாம் கண்களை மூடி நாம் இந்த காலை வேளை ஆராதனை நாம் ஜெபம் செய்து நாம் ஆரம்பிப்போம். நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா ஆண்டவரே, இந்த வாரத்தின் முதல் நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த உயிர்த்தெழுந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த ஆண்டவரே ஏசப்பா மாதம் எல்லாம் எங்களை கண்மணி போல காத்து நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜூன் மாதத்தை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா உடைய வசனத்தின் மூலமாய் உடைய வாக்குத்தத்தங்களின் மூலமாய் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும் சுவாமி. வீடுகளில் இருந்து ஆண்டவரே ஏசப்பா உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற எல்லா விசுவாச மக்களையும் தெய்வமே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய கரத்தில் இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை பொறுப்படுத்தி வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். வீட்டில் இருந்த வண்ணமாகவே நீங்கள் எல்லாரும் நீங்கள் கரங்களை தட்டி நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் பாடி தேவனுடைய நாமத்தை ஆராதிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಪರಲೋಕಮೇ ಉಮ್ಮೈ ತುದಿಪದಾಲ್ ಕರ್ತಾವೇ ನೀರ್ ಹಂಗೆ வாழ்கிறீ. ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಿತ್ಯವೂ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೋಟಾನುಕೋಟಿ ದೇವದೂತರು ಕೆರೂಬರು ಸೇರೂಬರು ಆತನನ್ನು ಆರಾಧಿಸುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಈ ಒಂದು ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಸಹ ದೇವರನ್ನು, ರಾಜಾದಿರಾಜನನ್ನು, ಮಹಿಮೆ ಅರಸನನ್ನು ನಾವು ಆರಾಧಿಸೋಣ ಪ್ರಿಯರೇ. ನಾವು ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ಆತನನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇವೋ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಬಂದು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಪರಲೋಕಮೇ ಉಮ್ಮೈ ತುದಿಪದಾಲ್ ಕರ್ತಾವೇ ನೀರ್ ಹಂಗೆ வாழ்கிறீ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಈ ಹಾಡನ್ನು ಹಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾ ದೇವರ ನಾಮವನ್ನು ಸ್ತುತಿಸೋಣ. ಪರಲೋಕಮೇ ಉಮ್ಮೈ ತುದಿಪದಾಲ್ ಕರ್ತಾವೇ ಹಂಗೆ வாழ்கிறீ. கர்த்தாவே
Hare
ಪ್ರತಿಯೊಂದು ಕ್ಷಣವೂ ಕರ್ತನೆ ನಿನ್ನ ನೆನಪಲ್ಲೇ ನಾವು ಕಳೆಯಬೇಕು. ನಮ್ಮ ಬಾಯಿಯ ಮಾತು ಕರ್ತನೆ ಇತರರ ಹೃದಯವನ್ನು ಸಂತೈಸಬೇಕು. ಆ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸಬೇಕಾಗಿ ಬಿಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಪವಿತ್ರ ಆತ್ಮ ದೇವರೇ ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಕರ್ತನೆ ನಮ್ಮ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ನಡೆಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ನಿಮ್ಮ ನಾಮದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು, ನಿನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ವಿಮೋಚನೆ ಉಂಟು,
ನಿನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ಶಕ್ತಿ ಉಂಟು ಕರ್ತನೆ ಸಪ್ಪ. ಆ ಒಂದು ಶಕ್ತಿ, ಬಿಡುಗಡೆ, ಆ ಒಂದು ವಿಮೋಚನೆ ಕರ್ತನೆ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ನೀನು ದಯಪಾಲಿಸಿ ನಡೆಸಬೇಕಾಗಿ ಬಿಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಜೀವವುಳ್ಳ ವಾಕ್ಯವು ನಿನ್ನಲ್ಲುಂಟು ದೇವ. ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ನಾನು ಎಲ್ಲಿ ಹೋಗಲಿಲ್ಲ ಬೇಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ಪೇತ್ರನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನಪ್ಪ. ಜೀವದ ವಾಕ್ಯವು ನಿನ್ನಲ್ಲಿ ಉಂಟು ಕರ್ತನೆ. ಹೌದಪ್ಪ, ಆ ಜೀವವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡವರಾಗಿ ಆ ನಿತ್ಯ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸೇರುವಂತೆ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕಾಗಿ ಬೇಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಎಲ್ಲಾ ಸಭೆ ಮಕ್ಕಳನ್ನು ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲೊಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಪವಿತ್ರಾತ್ಮ ದೇವರು ಅವರ ಹಸ್ತವನ್ನು ಹಿಡಿದು ನಡೆಸಬೇಕಾಗಿ ಬೇಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಅವರ ಇಕ್ಕಟ್ಟಾದ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಹಸ್ತವಾದದ್ದು ಪರಲೋಕದಿಂದ ಚಾಚಿ ಅವರನ್ನ ಮೇಲೆ ಕೆತ್ತಬೇಕಾಗಿ ಬೇಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ ಕರ್ತನೆ. ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವ ದೇವರು ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಇಷ್ಟೊತ್ತು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ನಡೆಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಇನ್ನು ಮುಂದೆ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಬೇಕಾಗಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಬೇಡಿ ಹೊಂದಿದ್ದೇವೆ ತಂದೆಯೇ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமಕ್ಕೆ மகிமை உண்டாகಲಿ. இந்த காலை வேளை ஆராதனையில் கலந்து கொண்டு Facebook மூலமாக இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ Facebook ಮುಖಾಂತರವಾಗಿ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿರುವ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ವಂದಿಸುವನಾಗಿದ್ದೇನೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவர மக்களே, ஆண்டவர் இந்த ஜூன் மாதம் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிப்போம். ದೇವರು ಈ ಜೂನ್ ತಿಂಗಳಲ್ಲಿ, ಈ ತಿಂಗಳಿಗೆ ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುವಂತ ಒಂದು ವಾಗ್ದಾನವನ್ನು ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡೋಣ. எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம், எசேக்கியேல் ಬರೆದ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ 34ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். Book of Ezekiel chapter 34 verse number 26. ಎಸೆಕಿಯೇಲ್ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ 34ನೇ ಅಧ್ಯಾಯ 26ನೇ ವಚನ. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ನಾನು ಅವರನ್ನು ನನ್ನ ಪರ್ವತದ ಸುತ್ತಲ ಪ್ರದೇಶಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಸುಖಪಡಿಸುವೆನು. ಕಾಲಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿ ಮಳೆಯನ್ನು ಸುರಿಯುವೆನು. ಶುಭದಾಯಕ ವೃಷ್ಟಿ ಆಗುವುದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. There shall be showers of blessings. இந்த காலை வேளையில ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்ற தலைப்பில் நான் உங்களோடு கூட பேச இருக்கிறேன். ಶುಭದಾಯಕವಾದ ವೃಷ್ಟಿಯು ಅವರಿಗೆ ಆಗುವುದು ಎಂಬ ಒಂದು ಅಂಶದ ಮೇಲೆ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. நாம் கடந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையிலே நாம் இதை தியானித்தோம். ಕಳೆದ 1ನೇ ತಾರೀಕು ಈ ಒಂದು ವಾಗ್ದಾನವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ದೇವೆ. நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமான மழை பெய்ய வேண்டும் என்று சொன்னால், ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದಕರವಾದ ಒಂದು ಮಳೆ ಸುರಿಯಬೇಕಾದರೆ முதலாவது நாம் ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕಾಗಿದೆ. நாம் இதை 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையில தியானித்தோம். 1ನೇ ತಾರೀಕಲ್ಲಿ ನಾವು ವಾಗ್ದಾನ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ದೇವೆ. Second Chronicles chapter 7 verse 13 and 14ல நாம் இதை வாசிக்கிறோம். ಮೊದಲನೇ ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 13 14 ವಚನಗಳಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. Second Chronicles 2ನೇ ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ chapter 7 7ನೇ ಅಧ್ಯಾಯ verse number 13 and 14 13 14 ವಚನಗಳನ್ನು ಓದೋಣ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், ದೇವರಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, நான் வானத்தை அடைக்காதபடிக்கு ನಾನು ಆಕಾಶವನ್ನು ಮುಚ್ಚಲಾರದೆ. இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2ನೇ ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 13 14 ವಚನಗಳು. நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ಇಲ್ಲಿ ದೇವರು ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಾನು ಆಕಾಶವನ್ನು ಮಲಗೆರೆಯದಂತೆ ಮುಚ್ಚುವಾಗಲೂ ದೇಶವನ್ನು ತಿಂದು ಬಿಡುವುದಕ್ಕೆ ಮಿಡತೆಗಳನ್ನು ಕಳುಹಿಸುವಾಗಲೂ ನನ್ನ ಪ್ರಜೆಯ ಮೇಲೆ ಘೋರ ವ್ಯಾಧಿಯನ್ನು ಮಾಡುವಾಗಲೂ
ನನ್ನವರೆಂದು ಹೆಸರುಗೊಂಡ ನನ್ನ ಪ್ರಜೆಗಳು ತಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ತಮ್ಮ ಕೆಟ್ಟ ನಡತೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ತಿರುಗಿಕೊಂಡು ನನ್ನನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ನನ್ನ ದರ್ಶನವನ್ನು ಬಯಸುವುದಾದರೆ ನಾನು ಪರಲೋಕದಿಂದ ಲಾಲಿಸಿ ಅವರ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಅವರ ದೇಶದಲ್ಲಿ ಆರೋಗ್ಯ ದಯಪಾಲಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ண வேண்டுமானால், ದೇವರು ನಮಗೆ ಸುಖಕರ ಶುಭದಾಯಕವಾದ ಒಂದು ಮಳೆ ನಮಗೆ ಸುರಿಯ ಮಾಡಬೇಕಾದರೆ, ஆண்டவர் வானத்தை அடைக்காதபடிக்கு நம் ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு விலகி அவருடைய முகத்தை தேடி நாம் ஜெபிக்க வேண்டும். ಆ ಒಂದು ಮಳೆಯನ್ನು ದೇವರು ಮುಚ್ಚಿ ಬಿಡದಂತೆ ಅಂದ್ರೆ ನಿಲ್ಲಿಸದಂತೆ ದೇವರನ್ನು ನೋಡಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವವರಾಗಿರಬೇಕಾಗಿದೆ. ஆகாப் ராஜாவின் காலத்திலே, ஆகாப் அரசನ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ, இந்த ஆகாப் ராஜாவும் அவனுடைய மனைவியாகிய இந்த ஜெசபேல் அவர்கள் அதாவது கடவுளுக்கு விரோதமாய் அவர்கள் பாகாலுக்கு விக்கிரக தோப்புகளை உண்டு பண்ணி அவர்கள் பாகால் அதாவது விக்கிரக வழிபாடை செய்தபடியினால் 3.5 வருஷம் தேசம் மழை பெய்யாதபடிக்கு வானம் அடைப்பட்டது என்று நாம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ಮೊದಲನೇ ಅರಸರು 17ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ಓದುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಆಹಾಬನು ಮತ್ತು ಅವರ ಹೆಂಡತಿಯಾದ ಯೆಜೆಬೇಲಳು ಇವರು ಬಾಲನ ಒಂದು ವಿಗ್ರಹಗಳಿಗೆ ಆರಾಧನೆಯನ್ನು ಮಾಡುವುದರಿಂದ ದೇವರು ಆಕಾಶವನ್ನು ಮುಚ್ಚಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ, ಮಳೆ ಬರಲಾರದಂತೆ 3.5 ವರ್ಷ ಕಾಲವಾಗಿ ಮಳೆ ಬರದೇ ಇತ್ತು. ಯೆಜೆಬೇಲ್ அவங்க சொன்னாங்க, வானத்தின் கடவுள் வந்து பாகால் மூலமா தான் தேசத்துல மழை பெய்கிறது, பாகால் மூலமா தான் தேசத்துல நல்ல விளைச்சல் வருகிறது, பாகால் மூலமா தான் நம்ம எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கிறோம் என்று சொல்லி விக்கிரகத்தை அவர்கள் மேன்மை பாராட்டின அந்த காலத்திலே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா தீர்க்கதரிசி அவர் வைராக்கியம் கொண்டு அவர் ஜீவனுள்ள தெய்வம் என்பதை நிரூபிப்பதற்காக 3.5 ஆண்டுகள் வானம் அடைக்கப்பட்டது. தேசத்தில் மழை இல்லாமல் தேசம் முழுவதும் பஞ்சத்தால் இருந்தது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ಯೆಜೆಬೇಲ್ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾಳೆ, ಆ ಬಾಲನ ಮುಖಾಂತರವೇ ಅಂದ್ರೆ ವಿಗ್ರಹದ ಮುಖಾಂತರವೇ ನಮಗೆ ಈ ಒಂದು ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳೆಯುತ್ತಾ ಇದೆ, ಮಳೆ ಬರುತ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಾಗ ಅದನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿ ಮಾತನಾಡುವ ಸಮಯದಲ್ಲಿ ಎಲಿಯನು ವೈರಾಗ್ಯಗೊಂಡವರಾಗಿ ಆತನು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ 3.5 ವರ್ಷ ಆ ಒಂದು ದೇಶದಲ್ಲಿ ಮಳೆ ಇಲ್ಲದಂತ ಆಯಿತು. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பயங்கரமான பஞ்சத்தால் ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிற நேரத்திலே, ಭಯಂಕರವಾದ ಒಂದು ಬರಗಾಲದಿಂದ ಜನರು ಸಾಯುತ್ತಿರುವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ மறுபடியும் எலியா கர்த்தரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணினான். மறுபடியும் வானத்தை கடவுள் திறந்தார், மழை பெய்தது என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ಮತ್ತೆ ಎಲಿಯನು ದೇವರನ್ನು ನೋಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಆಕಾಶವನ್ನು ತೆರೆದಿದ್ದಾರೆ, ಮತ್ತೆ ಚೆನ್ನಾಗಿ 3.5 ವರ್ಷ ಆದ ನಂತರ ಚೆನ್ನಾಗಿ ಮಳೆ ಸುರಿಯಿತು. தேவனே கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். ಆ ಬಾಲನ ಒಂದು ಪ್ರವಾದಿಗಳಿಗೆ ದೇವರು ಏನ್ ತೋರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಕರ್ತನೇ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಅವರು ತಿಳಿಯತಕ್ಕ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರಲ್ಲಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எலியா என்கிறவர் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் அவர் கருத்தாய் ஜெபம் பண்ணினார். அவர் ஜெபம் பண்ணினதனால கர்த்தர் வானத்தை திறந்து ஆண்டவர் மழையை பெய்ய பண்ணினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ಎಲಿಯ ಎಂಬ ಮನುಷ್ಯನು ನಮ್ಮ ಹಾಗೆ ಎಲ್ಲ ಸಾಧಾರಣವಾಗಿರುವ ಮನುಷ್ಯನು ಎಲ್ಲ ಸಮಸ್ಯೆಗಳೊಟ್ಟಿಗೆ ಇರುವ ಮನುಷ್ಯನಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟರು. ಆತನ ಒಂದು ಅರ್ಥಪೂರ್ವಕವಾದ ಪ್ರಾರ್ಥನೆ ಆ ಒಂದು ದೇಶದಲ್ಲಿ ಮಳೆ ಬರಲಾರದಂತೆ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಿತು. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த நாட்களிலே நாமும் எலியாவை போல நாம் கருத்தாய் நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய தேசத்திலே ஆசீர்வாதமான மழையை ஆண்டவர் பெய்ய பண்ணுவார். ನಾವು ಸಹ ಎಲಿಯನ ಹಾಗೆ ಅರ್ಥಪೂರ್ವಕವಾದ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ ದೇವರು ನಮ್ಮ ಒಂದು ದೇಶದಲ್ಲಿ ಸಹ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಮಳೆಯನ್ನು ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. தேசத்தில் காணப்படுகிற இந்த வறட்சி, இந்த பஞ்சம், இந்த எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு சேமத்தை ஆண்டவர் நம்முடைய தேசத்துக்கு கட்டளையிடுவார். ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಿರುವ ಎಲ್ಲ ಬರಗಾಲವನ್ನು ಎಲ್ಲವನ್ನು ತೆಗೆದುಹಾಕಿ ದೇವರೊಂದು ಅಭಿವೃದ್ಧಿ, ಒಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕಾಣುವಂತೆ ದೇವರು ದಯಪಾಲಿಸಲಿ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லாம் நடந்து கொண்டு வருகிறது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುತ್ತಾ ಬರುತ್ತಾ ಇದೆ. இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த கொரோனா வைரஸ், இந்த கொள்ளை நோயினால பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். ಈ ಒಂದು ಕೊರೋನಾ ವೈರಸ್ ದಿಂದ ಸಾವಿರಾರು ಜನರು ಸಾಯುತ್ತಾ ಬರುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அது மாத்திரமல்ல, வெட்டுக்கிளிகள் இன்றைக்கு தேசங்கள்ல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வெட்டுக்கிளிகள் வந்து இன்றைக்கு அநேக பயிர் நிலங்களை அது பட்சித்து தேசத்துல வறட்சியை நாம் பார்க்கிறோம். ಮಿಡತೆಗಳು ಬಂದು ಎಲ್ಲ ಹೊಲವನ್ನು ನಾಶ ಮಾಡುವುದನ್ನು
ಆ ಪೀಕನ್ನು ತಿಂದು ಬಿಡುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கடவுள் வானத்தையும் அடைச்சிட்டாருனாக்கா நம்முடைய நிலைமை, அதாவது தேசத்தில் கொடிய பஞ்சமும் பயங்கரமான காரியங்கள் நடக்கும். அதனால நாம் தேவன் வானத்தை அடைக்காதபடிக்கு, தேவன் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணும்படி நாம் கருத்தாய் நாம் செபிக்க வேண்டும். ಈ ವಚನದಲ್ಲಿ ಈಗಾಗಲೇ ಬರೆಯಲ್ಪಟ್ಟ ಪ್ರಕಾರ ಎರಡು ಕಾರ್ಯಗಳು ನಡೆದಿದೆ. ಆದರೆ ಆಕಾಶವನ್ನು ಮುಚ್ಚಿಬಿಡಲಾದ, ಆಕಾಶವನ್ನು ಮುಚ್ಚಿಬಿಟ್ಟರೆ ಮಳೆ ಆಗದೇ ಇದ್ದರೆ ನಾವು ಎಷ್ಟೋ ಒಂದು ಬಾಧೆಯನ್ನು, ಬರಗಾಲವನ್ನು ಅನುಭವಿಸಬೇಕಾಗಿದೆ. ಆದ ಕಾರಣ ನಾವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕಾಗಿದೆ. நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ನನ್ನ ಹೆಸರುಗೊಂಡ ನನ್ನ ಪ್ರಜೆಗಳೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. பொல்லாத வழிகளை விட்டு, ನಮ್ಮ ಕೆಟ್ಟ ನಡತೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ஆண்டவருடைய முகத்தை தேடி ஜெபிக்கும் போது, ದೇವರ ಮುಖವನ್ನು ನಾವು ನೋಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವ, தேவன் நம்முடைய பாவத்தை மன்னித்து ದೇವರು ನಮ್ಮ ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸುತ್ತಾರೆ. நம்முடைய தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பார். ನಮ್ಮ ದೇಶಕ್ಕೆ ಒಂದು ಆರೋಗ್ಯವನ್ನು ದಯಪಾಲಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. இரண்டாவது, நாம் ஆசீர்வாதமான மழை பெய்ய வேண்டும் என்று சொன்னால், ಎರಡನೇದಾಗಿ ಆಶೀರ್ವಾದಕರವಾದ ಒಂದು ಮಳೆ ಸುರಿಯಬೇಕಾದರೆ நாம் முழு இருதயத்தோடு நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಿಂದ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾ ದೇವರ ಆಜ್ಞೆ ವಿಧಿಗಳನ್ನು ನಾವು ಕೈಗೊಂಡು ನಡೆಯಬೇಕಾಗಿದೆ. இதை நாம் உபாகம புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். Book of Deuteronomy chapter 11 verse 13 to 15 நாம் வாசிக்கிறோம். உபாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்கள். ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 13 ವಚನಗಳಿಂದ ಓದೋಣ. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால், நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெருக பண்ணுவேன். மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ದೇವರು ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, ನಾನು ಈಗ ನಿಮಗೆ ಬೋಧಿಸಿದ ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ನೀವು ಲಕ್ಷ್ಯ ಕೊಟ್ಟು ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನನ್ನು ಸಂಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದಲೂ ಮನಸ್ಸಿನಿಂದಲೂ ಪ್ರೀತಿಸಿ ಆತನನ್ನು ಸೇವಿಸಿದರೆ ನಿಮ್ಮ ಗೋಧಿ, ದ್ರಾಕ್ಷರಸ, ಎಣ್ಣೆಕಾಯಿ ಇವುಗಳ ಮೇಲೆ ಬೆಳೆ ಚೆನ್ನಾಗಿ ಉಂಟಾಗುವಂತೆ ಆತನು ನಿಮ್ಮ ಭೂಮಿಗೆ ಬೇಕಾದ ಮುಂಗಾರು ಹಿಂಗಾರುಗಳನ್ನು ಸರಿಯಾಗಿ ನಡೆಸುವನು. ಅಡವಿಯಲ್ಲಿ ದನಗಳಿಗೆ ಬೇಕಾದಷ್ಟು ಹುಲ್ಲನ್ನು ಕೊಡುವೆನು, ನೀವು ಆಹಾರದಿಂದ ತೃಪ್ತರಾಗುವಿರಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ண வேண்டுமானால், ದೇವರು ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದಕರವಾದ ಮಳೆ ಸುರಿಯ ಮಾಡಬೇಕಾದರೆ நாம் தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூற வேண்டும். ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಿಂದ ನಾವು ಆತನನ್ನು ಪ್ರೀತಿ நாம் ಮಾಡಬೇಕು. தேவனுடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ದೇವರ ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗಬೇಕಾಗಿದೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ஆண்டவர் 10 கற்பனைகளை ஆண்டவர் கொடுத்தார். 10 ಆಜ್ಞೆಗಳನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எந்த ஒரு சொரூபத்தை உண்டாக்க வேண்டாம், அதை நமஸ்கரிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார். ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ದೇವರು ನಿಮಗೆ ಇರಲೇಬಾರದು, ಆಕಾಶದಲ್ಲಾಗಲಿ ಭೂಮಿಯಲ್ಲಾಗಲಿ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ವಿಗ್ರಹಗಳಿಗೆ ನೀವು ನಮಸ್ಕಾರ ಮಾಡಲೇಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. உன் தகப்பனையும் தாயையும் நீ கனம் பண்ணு என்று ஆண்டவர் சொன்னார். ನಿನ್ನ ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು ಘನಪಡಿಸು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக சொன்னார். ಮಾಡಬೇಡ, களவு செய்யாதிருப்பாயாக சொன்னார். ಕಳ್ಳತನ ಮಾಡಬೇಡ, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக சொன்னார். ಸಾಕ್ಷಿ ಹೇಳಬೇಡ, பிறனுடைய பொருளை இச்சியாதிருப்பாயாக ஆண்டவர் சொன்னார். ನೆರೆಯವನ ಒಂದು ವಸ್ತುಗಳನ್ನು ಆಶಿಸಬೇಡ ಎಂಬುದಾಗಿ. இந்த கற்பனைகளை எல்லாம் நாம் கைக்கொண்டு அதற்கு நாம் கீழ்ப்படியும் போது, ಈ ಒಂದು ಆಜ್ಞೆಗಳೆಲ್ಲ ನಾವು ಕೈಗೊಂಡವರಾಗಿ ಅದಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗುವಾಗ ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, நான் முன்மாறி பின்மாறி மழையை நான் பெய்ய பண்ணி உன்னுடைய எல்லாவற்றிலும் உனக்கு நான் ஆசீர்வாதத்தை கட்டிடுவேன், நீ திருப்தியாய் சாப்பிடுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ಇದೆಲ್ಲ ನಾವು ಈ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ನಾವು ಪಾಲಿಸಿ ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆಯುವಾಗ ಮುಂಗಾರು ಹಿಂಗಾರುಗಳನ್ನು ನಿಮಗೆ ಸರಿಯಾಗಿ ನಾನು ನಡೆಸುವೆನು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ಕೊನೆಯ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸುತ್ತಾ நாம் ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? ದೇವರ ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ವಿಧಿಗಳಿಗೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗುತ್ತಾ ಇದ್ದೇವಾ? அப்படி கீழ்ப்படிந்து நடந்தால், ಹಾಗೆ ವಿಧೇಯರಾಗಿ ನಾವು ನಡೆಯುವಾಗ ஆண்டவர் நிச்சயமாய் நம்ம பட்டணத்தின் மேல, நம்ம குடும்பத்தின் மேல, நம்முடைய தேசத்தின் மேல ஆண்டவர் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார். ಹಾಗೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆಯುವಾಗ ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ದೇಶದ ಮೇಲೆ, ಪಟ್ಟಣದ ಮೇಲೆ, ನಮ್ಮ ಪ್ರಜೆಗಳ ಮೇಲೆ ಆಶೀರ್ವಾದಕರವಾದ ಮಳೆ ಸುರಿಯ ಮಾಡುತ್ತಾರೆ. நாம் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ದೇವರ ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗಬೇಕಾಗಿದೆ. நாம் உபாகமம் புத்தகத்துல 28வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். Book of Deuteronomy chapter 28
verse number 9 to 12 நாம் வாசிக்கிறோம். 28வது அதிகாரத்துல உபாகமம் 28ஆம் அதிகாரம் 9 முதல் 12ஆம் வசனம். ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 28ನೇ ಅಧ್ಯಾಯ 9 ರಿಂದ 12 ವಚನಗಳವರೆಗೆ. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளை நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ದೇವರು ಇಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಎಲ್ಲ ಆತನು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ ಪ್ರಕಾರ ನಾವು ಮಾಡುವಾಗ ಆತನು ನೀನು ಎಲ್ಲ ಅನೇಕ ಜನಗಳಿಗೆ ನೀನು ಸಾಲ ಕೊಡುವಿಯಾ ಹೊರತು ಸಾಲವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய வழிகளில் நாம் நடக்கும்போது ஏற்ற காலத்துல நமக்கு ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ದೇವರೊಂದು ಆಜ್ಞೆ ವಿಧಿ ನಿಯಮಗಳನ್ನು ನಾವು ಅನುಸರಿಸಿ ನಡೆಯುವಾಗ ದೇವರು ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಹಿಂಗಾರು ಮುಂಗಾರುಗಳನ್ನು ಸುರಿಯ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಪ್ರಿಯವಾದ ದೇವರ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, Deuteronomy chapter 11 verse number 16 17ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது நாம் ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியாவிட்டால் நமக்கு என்ன நடக்கும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. Deuteronomy chapter 11 verse number 16 and 17. ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 16 17 ವಚನದಲ್ಲಿ ಏನು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಂದ್ರೆ ನಾವು ವಿಧೇಯರ ಆಗದೆ ಹೋದರೆ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழிவிலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரிக்காமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாய் இருங்கள். இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமல் போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரத்தில் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ಅಲ್ಲಿ ದೇವರು ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಆಗ ನೀವು ಎಚ್ಚರದಿಂದ ಇರಬೇಕು. ನೀವು ಭ್ರಾಂತಿಗೊಂಡು ಯೆಹೋವನು ಹೇಳಿದ ಮಾರ್ಗವನ್ನು ಬಿಟ್ಟು ಇತರ ದೇವರುಗಳನ್ನು ಅವಲಂಬಿಸಿ ಪೂಜಿಸಿದರೆ ಆತನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಸಿಟ್ಟುಕೊಂಡು ಮಳೆ ಬಾರದಂತೆ ಆಕಾಶವನ್ನು ಮುಚ್ಚಿಬಿಟ್ಟಿದ್ದಾನು. ಆಗ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬೆಳೆಯಾಗದೆ ಯೆಹೋವನು ನಿಮಗೆ ಕೊಡುವ ಆ ಉತ್ತಮ ದೇಶದಲ್ಲಿ ನೀವು ಉಳಿಯದೆ ಬೇಗ நாசமாகி ಹೋಗುವಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவர மக்களே, இன்றைக்கு இவ்வளவு பெரிய நாசம் தேசத்துல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுனா அதற்கு காரணம் நம்முடைய கீழ்ப்படியாமை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಇಷ್ಟು ಒಂದು ಘೋರವಾದ ವ್ಯಾಧಿ ದೇಶಗಳಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ ಅಂದ್ರೆ ಇದಕ್ಕೆ ಕಾರಣ ನಾವು ಅವಿಧೇಯರಾಗುವುದೇ ಅದಕ್ಕೆ ಕಾರಣವಾಗಿದೆ. ஆண்டவருடைய வசனம் இங்க தெளிவாய் சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಇಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, நீங்கள் கீழ்ப்படியாமல் போனால், ನೀವು விதேயராகதே ಹೋದರೆ கர்த்தர் அந்த நல்ல தேசத்துல கர்த்தர் உங்களை அழித்து போடுவார் என்று வேதம் சொல்கிறது. ದೇವರು ಆ ಉತ್ತಮ ದೇಶದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ನಾಶ ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த தேசத்துல இப்படி நாம் பயங்கரமான நாசங்களும் பயங்கரமான அழிவுகளும் பயங்கரமான கொள்ளை நோய்களும் பயங்கரமான பஞ்சங்களும் இன்றைக்கு தேசத்துல காணப்படுவதற்கு காரணம் நாம் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகிறதினால். ದೇಶದಲ್ಲಿ ಈಗ ಇಷ್ಟು ಘೋರವಾದ ವ್ಯಾಧಿಗಳು ಈ ರೀತಿಯಾದ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ಅದಕ್ಕೆ ಕಾರಣವೇನೆಂದರೆ ನಾವು ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗುತ್ತಾ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅದಕ್ಕೆ ಅರ್ಥ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்தால், ದೇವರ ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ನಾವು ವಿಧೇಯರಾದರೆ, ஆபிரகாம் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். ಅಬ್ರಹಾಮನು ದೇವರ ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ವಿಧೇಯನಾಗಿದ್ದಾನೆ. கீழ்ப்படிந்ததனால ವಿಧೇಯನಾದ ಕಾರಣ ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ದೇವರು ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾರೆ. வேதம் சொல்கிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, Genesis chapter 22 verse 17 18ல நாம் வாசிக்கும்போது, ಆದಿಕಾಂಡ 22ನೇ ಅಧ್ಯಾಯ 17 18 நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். ஆண்டவர் சொல், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு சொல்லுகிறார். ನಿನ್ನ ಸಂತತಿಯನ್ನು ಹೆಚ್ಚಿಸುವೆನು, ಅದನ್ನು
ಆಕಾಶದ ನಕ್ಷತ್ರಗಳಂತೆಯೂ ಸಮುದ್ರ ತೀರದಲ್ಲಿರುವ ಕುಸಿಬಿನಂತೆಯೂ ಅಸಂಖ್ಯವಾಗಿ ಮಾಡುವೆನು. ಅವರ ಶತ್ರುಗಳು ಪಟ್ಟಣಗಳನ್ನು ಸ್ವಾಧೀನ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உனக்குள் உன் சந்ததி முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்கிறார். ನೀನು ನನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳಿದ ಮುಖಾಂತರ ಭೂಮಿಯಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಜನಾಂಗಗಳಿಗಿಂತ ನಿನ್ನ ಸಂತತಿಯ ಮೂಲಕ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. Chapter 24 verse number 1, Genesis chapter 24:1ல ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்கிறது. ಆದಿಕಾಂಡ 24ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಅಬ್ರಹಾಮನು ಬಹುದಿನದ ವೃದ್ಧನಾದನು, ಯೆಹೋವನು ಅವನನ್ನು ಸಕಲ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಅಭಿವೃದ್ಧಿ ಪಡಿಸಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் கடவுள் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ, நான் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன் என்று சொல்லி. ಆಶೀರ್ವಾದಕರವಾದ ಮಳೆಯನ್ನು ಸುರಿಯ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ஆசீர்வாதமான மழை நம்முடைய வாழ்க்கையில் நாம் காண வேண்டும் என்றால், ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಮಳೆಯನ್ನು ಸುರಿಯ ಮಾಡಬೇಕಾದರೆ ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு நாம் ஆபிரகாமை போல நாம் கீழ்ப்படிய வேண்டும். ದೇವರ ಒಂದು ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ನಾವು ಅಬ್ರಹಾಮನ ಹಾಗೆ ವಿಧೇಯರಾಗಬೇಕಾಗಿದೆ. நாம் கீழ்ப்படியும் போது ವಿಧೇಯರಾಗುವಾಗಲೇ கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலியாக வானத்தை திறப்பார். ದೇವರು ತನ್ನ ಆಕಾಶವನ್ನು ತೆರೆಯುತ್ತಾರೆ. கர்த்தர் நமக்கு ஏற்ற காலத்துல முன்மாறி பின்மாறி மழையை நமக்கு பெய்ய பண்ணுவார். ದೇವರು ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಹಿಂಗಾರು ಮುಂಗಾರುಗಳನ್ನು ಸುರಿಯ ಮಾಡುತ್ತಾನೆ. மூன்றாவதாಗಿ ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ண வேண்டுமானால், ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದಕರವಾದ ಮಳೆ ಸುರಿಯ ಮಾಡಬೇಕಾದರೆ நாம் கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும். ದೇವರಲ್ಲಿ ನಾವು ಉಲ್ಲಸಿಸುವವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕಾಗಿದೆ. யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் Book of Joel chapter 2 verse number 21 to 23. யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை. யோவேல் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 21ನೇ ವಚನದಿಂದ 23ನೇ ವಚನದವರೆಗೆ வாசியுங்கள். ಭೂಮಿಯೇ ಹೆದರಬೇಡ, ಹರ್ಷಿಸು, ಉಲ್ಲಾಸಿಸು, ಯೆಹೋವನು ಮಹತ್ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವನು. ಭೂ ಜಂತುಗಳೇ ಅಂಜಬೇಡಿರಿ, ಕಾಡಿನ ಕಾವಲಲ್ಲಿ ಹುಲ್ಲು ಮೊಳೆಯುವುದು, ಮರವು ಹಣ್ಣು ಬಿಡುವುದು, ಅಂಜೂರದ ಗಿಡವು ದ್ರಾಕ್ಷಲತೆಯು ಸಾರವತ್ತಾಗಿ ಫಲಿಸುವುದು. ಚಿಯೋನಿನ ಸಂತತಿಯವರೇ, ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನಲ್ಲಿ ಹರ್ಷಿಸಿರಿ, ಉಲ್ಲಾಸಿಸಿರಿ. ಆತನು ಮುಂಗಾರನ್ನು ತಕ್ಕ ಹಾಗೆ ನಿಮಗೆ ಕೊಡುವನು, ಮುಂಗಾರು ಹಿಂಗಾರು ಮಳೆಗಳನ್ನು ಮೊದಲಿನಂತೆ ನಿಮಗಾಗಿ ಸುರಿಯುವನು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இங்கே வேதம் சொல்கிறது, ಇಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, தேசமே பயப்படாதே, ದೇಶವೇ ಹೆದರಬೇಡ, மகிழ்ந்து களி கூறு, ಹರ್ಷಿಸು, ಉಲ್ಲಾಸಿಸು. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ಯೆಹೋವನು ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. இந்த வேளையிலே ಈ ಸಮಯದಲ್ಲಿ ஆண்டவரிடத்தில் நாம் மகிழ்ச்சியா இருக்கும்போது, ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾವು ಹರ್ಷ ಹೃದಯದಾಗಿ ಇರುವಾಗ 23ஆம் வசனம் சொல்லுகிறது, 23ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். ಚಿಯೋನಿನ ಸಂತತಿಯವರೇ, ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನಲ್ಲಿ ಹರ್ಷಿಸಿರಿ, ಉಲ್ಲಾಸಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ. அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார் என்று சொல்லி, களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ತಕ್ಕ ಕಾಲಕ್ಕೆ ನಿಮಗೆ ಹಿಂಗಾರು ಮುಂಗಾರು ಮಳೆಗಳನ್ನು ಸುರಿಯ ಮಾಡುತ್ತಾರೆ. ನಿಮ್ಮ ಕಣಗಳಲ್ಲಿ ಗೋಧಿಯನ್ನು ರಾಶಿ ರಾಶಿಯಾಗುವುದು, ತೊಟ್ಟಿಲುಗಳಲ್ಲಿ ದ್ರಾಕ್ಷಾರಸವು ಎಣ್ಣೆ ತುಂಬಿ ತುಳುಕುವುದೆಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த காலை வேளையிலே ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். ದೇವರಲ್ಲಿ ನಾವು ಹರ್ಷಿಸುವವರಾಗಿ பயப்படாதிருங்கள். ಹೆದರಬಾರದು. நடக்கிற இந்த காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கும்போது நமக்குள்ள அநேக பயங்கள் வருகிறது. ನಡೆಯುತ್ತಿರುವ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ ಅನೇಕ ವಿಧವಾದ ಭಯವು ನಮ್ಮಲ್ಲಿ ಹುಟ್ಟುತ್ತದೆ. நமக்குள்ள அநேக சந்தேகங்கள் வருகிறது. ಅನೇಕ ಸಂದೇಹಗಳು ಬರುತ್ತದೆ ನಮ್ಮಲ್ಲಿ. எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, பிசினஸை குறித்து, வேலையை குறித்து, அநேக காரியங்களை குறித்து நாம் பயப்பட்டு கொண்டிருக்கிறோம். ನಾವು ನಮ್ಮ ಭವಿಷ್ಯದ ವಿಷಯವಾಗಿ, ನಮ್ಮ ಮಕ್ಕಳ ವಿಷಯವಾಗಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಈ ಒಂದು ಬರುವ ಕಾಲ ಇರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಚಿಂತಿಸುವವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. வேதம் சொல்கிறது, ದೇವರ ವಾಕ್ಯ சீயோன் குமாரரே, ಚಿಯೋನ್ ಸಂತತಿಯವರೇ, நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ದೇವರಾದ ಯೆಹೋವನಲ್ಲಿ ಹರ್ಷಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ. இந்த காலை வேளையிலே ಬೆಳಗಿನ நாம் ಸಮಯ கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும். ನಾವು ದೇವರಲ್ಲಿ ನಾವು ಉಲ್ಲಸಿಸುವವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕಾಗಿದೆ. ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ಹಾಬಕ್ಕೂಕ ಪ್ರವಾದಿ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனத்திலே, ಹಾಬಕ್ಕೂಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 17, 18, 19 ವಚನಗಳಲ್ಲಿ, ஆபகுக் chapter 3
verse number 17 to 19ல அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் இல்லாமல் போனாலும் ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும் வயல்களிலே தானிய விளையாமல் போனாலும் ஆட்டு மந்தையில் ஆட்டு கிடாக்கள் இல்லாமல் போனாலும் தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று சொல்லி இங்கே ஆபகுக் தீர்க்கதரிசி தன்னுடைய விசுவாசத்தை, தன்னுடைய நம்பிக்கையை அவர் அறிக்கை செய்கிறார். ಇಲ್ಲಿ ಹಾಬಕ್ಕೂಕು ತನ್ನ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಏನು ಇಲ್ಲದೆ ಇದ್ದರೂ ಸಹ ನಾನು ದೇವರನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ತನ್ನ ವಿಶ್ವಾಸವನ್ನು ನಂಬಿಕೆಯನ್ನು ಆತನು ದೃಢಪಡಿಸಿ ತೋರಿಸುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಪ್ರಿಯமான தேவனுடைய பிள்ளைகளே, காலை வேளையில ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எதுக்கு நம்ம பயப்படக்கூடாது. தேவರ ಮಕ್ಕಳಾಗಿರುವ ನಾವು ಯಾತಕ್ಕಾಗಿ ನಾವು ಅಂಜಬಾರದು. ஏன்னா கடவுள் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ನಮಗೆ ಈಗಾಗಲೇ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. சங்கீதம் 91 சங்கீதம் ஃபுல்லா கடவுள் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, அதாவது வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை செய்திருக்கிறார். தேವರು ನಮಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. ನಿನ್ನ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ 10,000 ಜನರು ಸತ್ತು ಬಿದ್ದರು ನಿನಗೇನು ತಟ್ಟದು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಈಗಾಗಲೇ ನಮಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவரೊಂದು ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ನಾವು ವಿಶ್ವಾಸಿಸುವವರಾಗಿರಬೇಕು. ஆண்டவருக்குள்ள ನಾವು மகிழ்ந்து களி கூற வேண்டும். தேவರಲ್ಲಿ ನಾವು ಹರ್ಷಿಸುವವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕಾಗಿದೆ. ஆண்டவர் இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவರಿದ್ದಾರೆ, ನನಗೆ ಆತನು ನನ್ನನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ ಎಂಬ ದೃಢ ನಂಬಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕಾಗಿದೆ. இன்றைக்கு இந்த நாட்கள்ல अनेக பின்மாற்றம் அடைந்து अनेகர் ஆண்டவரை மறுதலித்து ஆண்டவரை விட்டு அவர்கள் உலக பிரகாரமாய் போகிறதை நாம் இந்த நாட்கள்ல பார்க்கிறோம். ಅನೇಕ ಜನರು ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಹಿಂಜರಿಯುವುದು, ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು லோகத பிரகார ஜீவிಸುವುದನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஆண்டவர் இருந்தா என் வாழ்க்கையில ஏன் இந்த நஷ்டம், ஆண்டவர் இருந்தா என் வாழ்க்கையில எதுக்கு இந்த வேதனை என்று சொல்லி அநேகர் ஆண்டவரையே அவர்கள் விட்டு அவர்கள் பின்மாறி போகிறதை, பின்மாற்றம் அடைந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ದೇವರು ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದ್ದರೆ ನನಗೆ ಯಾಕೆ ಈ ನಷ್ಟ, ನನಗೆ ಯಾಕೆ ಈ ಕಷ್ಟ ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕರು ಪ್ರಶ್ನಿಸುತ್ತಾ தேவரನ್ನು ಬಿಟ್ಟು ಹಿಂಜರಿಯುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவரை அநேக கேள்விகள் கேட்கிறதையும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை சந்தேகப்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம். தேவரನ್ನು ಅನೇಕ ಪ್ರಶ್ನೆಗಳಿಂದ ಪ್ರಶ್ನಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, தேவரನ್ನೇ ಸಂದೇಹ ಪಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಪ್ರಿಯமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவರ மக்களே, வேதத்துல ஒரு வசனம் இருக்கிறது. தேவರ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಒಂದು ವಚನವಿದೆ. அதாவது களிமண் குயவனை பார்த்து என்ன ஏன் இப்படி உருவாக்குனேன்னு சொல்லிட்டு அது கேட்க முடியாது. ಜೇಡಿ ಮಣ್ಣು ಅಂದ್ರೆ ಮಣ್ಣು ಕುಂಬಾರನನ್ನು ನೋಡಿ ನನ್ನನ್ನು ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ರೂಪಿಸಿದ್ಯಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವುದಕ್ಕೆ ಅದಕ್ಕೆ ಅಧಿಕಾರವಿಲ್ಲ. அதே போல பெற்ற பிள்ளை தகப்பனையும் தாயையும் பார்த்து ஏன் என்னை பெற்றாய் என்று கேட்கிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಮಗು ತನ್ನ ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು ನೋಡುತ್ತಾ ಯಾಕೆ ನನಗೆ ಜನ್ಮವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀಯ ಎಂಬುದಾಗಿ ಅವರಿಗೆ ಅಯ್ಯೋ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಪ್ರಿಯமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சிருஷ்டிகர்த்தர், அவர் ಸೃಷ್ಟಿಕರ್ತನಾಗಿದ್ದಾನೆ, அவர் நம்மை உருவாக்கினவர், ಆತನು ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ದಾನೆ, இதுவரை நம்மை நடத்தினவர், ಇಷ್ಟರವರೆಗೂ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದ್ದಾರೆ, இனி மேலும் நம்மை நடத்துவார், ಮುಂದೆ ಸಹ ಆತನು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ. அத்திமரம் அதாவது பலன் கொடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஆட்டு மந்தையிலே ஆட்டுக்கடாக்கள் இல்லாமல் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், களஞ்சியத்திலே தானியம் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன் என்று ஆபகுக் சொல்லுகிறார். ಹಾಬಕ್ಕೂಕನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದ, ಅಂಜೂರವು ಚಿಗುರದಿದ್ದರೂ ದ್ರಾಕ್ಷಿ ಲತೆಗಳಲ್ಲಿ ಹಣ್ಣುಗಳು ಸಿಕ್ಕದೇ ಇದ್ದರು, ಎಣ್ಣೆ ಮರಗಳಲ್ಲಿ ಅದು ಉತ್ಪಾದನೆ ಆಗದೇ ಇದ್ದರು, ಹೊಲಗದ್ದೆಗಳಲ್ಲಿ ಆಹಾರವು ಇಲ್ಲದೆ ಇದ್ದರು, ಹಿಂಡುಗಳಲ್ಲಿ ಒಂದು ಕುರಿಗಳು ಇಲ್ಲದೆ ಇದ್ದರು, ನಾನು ಯಾವುದಕ್ಕೆ ನಾನು ಅಂಜುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆண்டவருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டும். தேவರಲ್ಲಿ ನಾವು ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕಾಗಿದೆ. நெகேமியா அதான் சொல்றார், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய பலன் என்று சொல்லுகிறார். நெகேமியா ಅದನ್ನೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ದೇವರಲ್ಲಿ ಇರುವ ಸಂತೋಷವೇ ನನಗೆ ಬಲವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಪ್ರಿಯமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவರ மக்களே, வேதம் சொல்கிறது கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லி சங்கீதம் 37:5 நாம் வாசிக்கிறோம். கீர்த்தನೆ 37:5 ನಾವು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ, ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾವು ಉಲ್ಲಾಸವಾಗಿರುವಾಗ ನಮ್ಮ ಹೃದಯದ ಆಶಯಗಳನ್ನು ಆತನು ನೆರವೇರಿಸುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ಪ್ರಿಯமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவರ மக்களே, நாம் ஆண்டவரிடத்தில் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். தேவರ ಬಳಿಯಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು.
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாದ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, ದೇವರಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿರಿ, ಮತ್ತೆ ತಿರುಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ದೇವರಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿರಿ. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, அப்போஸ்தலனாದ ಪೌಲನು ಹೇಳುವಾಗ, எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு பட்டினியா இருக்கவும் தெரியும், எனக்கு நிறைவா இருக்கவும் தெரியும், எல்லா விதத்திலும் நான் போதிக்கப்பட்டேன், எல்லா விதத்திலும் நான் மனரம்யமாய் இருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். ನಾನು ಯಾವ ರೀತಿಯಾದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ಇದ್ದರೂ ಇಲ್ಲದೆ ಇದ್ದರೂ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು, ಆಹಾರವಿದ್ದರೂ ಇಲ್ಲದಿದ್ದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಸಹ ನಾನು ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಆತನು என்னை ಹೇಳುತ್ತಾನೆ. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் சொல்லுகிறார். ಬಲಪಡಿಸುವ ಕ್ರಿಸ್ತನಿಂದ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಶಕ್ತಿ ಉಂಟು ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳುತ್ತಾ நாம் ಇದ್ದಾನೆ. எல்லா சூழ்நிலையிலும் நாம் கர்த்தருக்கு இடத்தில் நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். ಎಲ್ಲಾ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾವು ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕಾಗಿದೆ. அதனால யோவேல் புத்தகத்துல சொல்லு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று வேதம் சொல்கிறது. ಆದ ಕಾರಣ ದೇಶವೇ ಭೂಮಿಯೇ ಹೆದರಬೇಡ, ಹರ್ಷಿಸು, ಉಲ್ಲಾಸಿಸು, ಯೆಹೋವನು ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಯೋವೇಲ್ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆண்டவரிடத்தில் நாம் விசுவாசமா இருக்க வேண்டும். ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾವು ವಿಶ್ವಾಸವುಳ್ಳವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕಾಗಿದೆ. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் சந்தேகப்படக்கூடாது. ದೇವರ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ನಾವು ಸಂದೇಹ ಪಡಬಾರದು. நாம் ஆண்டவரிடத்தில் நாம் விசுவாசமாய் நாம் இருக்கும்போது, ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸವುಳ್ಳವರಾಗಿ ಇರುವಾಗ, ஏசாயா 44:3 வசனம் சொல்லுகிறது. ಯೆಶಾಯ 44ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ. ஐசாயா chapter 44 verse number 3 நாம் வாசிக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் நான் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ಬತ್ತಿದ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಮಳೆಗೆರೆದು ವನನೆಲದಲ್ಲಿ ಕಾಲುವೆಗಳನ್ನು ಹರಿಸುವೆನು, ನಿನ್ನ ಸಂತಾನದವರಲ್ಲಿ ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು, ನಿನ್ನ ಸಂತತಿಯವರ ಮೇಲೆ ನನ್ನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಸುರಿಯ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த காலை வேளையில ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ நம்ம எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் ಯಾವುದು ಇದ್ದರೂ ಇಲ್ಲದೇ ಇದ್ದರೂ ஆண்டவரிடத்துல மகிழ்ச்சியா இருப்போம். ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾವು ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿರೋಣ. ஆண்டவர் மேல விசுவாசமா இருப்போம். ದೇವರಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸವುಳ್ಳವರಾಗಿರೋಣ. ஆண்டவரை விட்டு நாம் ஒருபோதும் நாம் வழி விலகி போக கூடாது. ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ಅಗಲಿ ಹೋಗಬಾರದು. ஒரு நாளும் நாம் ஆண்டவரை கேள்வி கேட்க கூடாது. ಒಂದು ದಿನವಾದರೂ ದೇವರನ್ನು ಪ್ರಶ್ನಿಸಬಾರದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேதம் சொல்கிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் செய்கிறார். ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯಾಗಿ ಇರುವವರಿಗೆ ಎಲ್ಲವೂ ಸಕಲವೂ ಅದು ಮೇಲುಗಾಗಿ ನಡೆಯುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ. கடவுள் ஒரு நாளும் நமக்கு தீமை செய்ய மாட்டார். ದೇವರು ಒಂದು ದಿನವಾದರೂ ನಮಗೆ ಕೇಡನ್ನು ಮಾಡುವ ದೇವರಲ್ಲ. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವ நம்மை ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம். ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದೇ ಆತನಿಗೆ ಪ್ರಿಯಕರವಾಗಿದೆ. அவர் ஆசீர்வாதமான மழையை அவர் பெய்ய பண்ணுவார். ಆಶೀರ್ವಾದಕರವಾದ ಒಂದು ಮಳೆಯನ್ನು ಸುರಿಯ உங்க ಮಾಡುತ್ತಾನೆ. குடும்பத்துல ஆசீர்வாதமான மழை இந்த மாதம் பெய்யும். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದಕರವಾದ ಮಳೆ ಸುರಿಯಾಗುತ್ತದೆ. கர்த்தர் இந்த மாதம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ಈ ಒಂದು ತಿಂಗಳಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தரிடத்துல மகிழ்ச்சியா இருங்கள். ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹರ್ಷವುಳ್ಳವರಾಗಿರಿ. தாவீதை போல அதிகாலையில கர்த்தரை தேடுங்கள். ದಾವಿದನ ಹಾಗೆ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಹುಡುಕಿರಿ. சங்கீதம் 63:1 வசனத்துல சங்கீதக்காரன் சொல்றாரு, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுவேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தை போல என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சையா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை ஒரு வாஞ்சையோடு ஒரு தாகத்தோடு அதிகாலையில ஆண்டவரை தேடுங்கள். ஆண்டவர் இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமான மழையை உங்களுக்கு பெய்ய பண்ணுவார். ಕೀರ್ತನೆ 63:1 ಹೇಳಲ್ಪಟ್ಟ ಪ್ರಕಾರ, ದೇವರೇ ನೀನು ನನ್ನ ದೇವರು, ನಾನು ನಿನ್ನ ದರ್ಶನವನ್ನು ಕುತೂಹಲದಿಂದ ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. ನೀರಿಲ್ಲದ ಒಣಗಿದ ಭೂಮಿಯಲ್ಲಿದ್ದವನು ನೀರಿಗಾಗಿ ಎಂಬಂತೆಯೇ ನನ್ನ ಆತ್ಮವು ನಿನಗಾಗಿ ಆತುರಗೊಳ್ಳುತ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ, ಶರೀರವು ಕುಂದು ಹೋಗುತ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தாவீதுடைய வனாந்தரமான வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணி ஆண்டவர் தாவீதை நாளுக்கு நாள் தாவீதை ஆசீர்வதித்தார். அவன் நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்து கொண்டு போனான் என்று நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ದಾವೀದನ ಒಂದು ಒಣಗಿದ ಹೋಗಿದ ಒಂದು ಭೂಮಿಯ ಹಾಗೆ ಇರುವ ಆತನ ಜೀವಿತವನ್ನು
ದೇವರು ದಿನಕ್ಕೆ ದಿನಕ್ಕೆ ಆತನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುತ್ತಾ ಅಭಿವೃದ್ಧಿ ಪಡಿಸುತ್ತಾ ಹೋಗಿದ್ದಾನೆ. இந்த காலை வேளையிலே என் வாழ்க்கை கூட ஒரு வனாந்தரமா இருக்கிறது, என் வாழ்க்கையில ஒரு செழிப்பு இல்ல, என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் இந்த வனாந்தரமான வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நீரூற்றை கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணுவார். கர்த்தர் உங்கள் மேல இந்த மாச ஆசீர்வாதமான மழையை அவர் பெய்ய பண்ணி ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை அவர் சீக்கிரத்தில் அவர் துளிர்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ಈ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡುತ್ತಿರುವ ಸಮಯದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಜನರು ನನ್ನ ಜೀವಿತ ಸಹ ಒಣಗಿ ಹೋಗಿರುವ ಭೂಮಿಯ ಪ್ರಕಾರವಾಗಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಚಿಂತಿಸುತ್ತಿರಬಹುದಾದ್ರೆ ದೇವರು ಒಂದು ನೀರುಗಾಲುವೆಗಳ ಹಾಗೆ ದೇವರ ಒಣ ನೆಲದಲ್ಲಿ ದೇವರು ನೀರನ್ನು ಸುರಿಯುವಂತೆ ಹರಿಯುವಂತೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆಶೀರ್ವಾದமான ಮಳೆ பெய்யும், ಆಶೀರ್ವಾದಕರವಾದ ಮಳೆ சீக்கிரத்தில் உன் சுகவாழ்வு துளிர்க்கும், ಶೀಘ್ರದಲ್ಲಿ ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಚಿಗುರಿಸುತ್ತದೆ. கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ದೇವರು ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. நீங்கள் பயப்படாதீர்கள், ಹೆದರಬೇಡಿರಿ. கர்த்தரிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಇರಿ. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ದೇವರು ನಿಮಗೆ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. கடைசியாக ಕೊನೆಯದಾಗಿ ஆண்டவர் மேல ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ண வேண்டுமானால் ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಆಶೀರ್ವಾದಕರವಾದ ಮಳೆ ಸುರಿಯ ಮಾಡಬೇಕಾದರೆ வேதத்திலே நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಒಂದು ವಚನವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. சகரியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம், ಜಕರ್ಯ ಪುಸ್ತಕ, book of Zechariah, chapter 8, ಜಕರ್ಯನ ಪುಸ್ತಕ 8ನೇ ಅಧ್ಯಾಯ verse number 16 and 17. யாராவது ஒருத்தர் வாசிங்கள். 16 17 ವಚನಗಳು. ನೀವು ಮಾಡಬೇಕಾದ ಕಾರ್ಯಗಳು ಇವೆ. ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ತನ್ನ ನೆರೆಯವನ ಸಂಗಡ ನಿಜವನ್ನೇ ಆಡಲಿ. ನಿಮ್ಮ ಚಾವಡಿಗಳಲ್ಲಿ ಸತ್ಯವನ್ನು, ಸಮಾಧಾನ, ಪ್ರಾಧಾನ್ಯವನ್ನು ಸ್ಥಾಪಿಸಿರಿ. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾವನಾದರೂ ತನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ನೆರೆಯವನಿಗೆ ಕೇಡು ಬಗೆಯದಿರಲಿ. ಸುಳ್ಳು ಸಾಕ್ಷಿಗೆ ಎಂದು ಸಂತೋಷ ಪಡಬೇಡಿರಿ. ಇವುಗಳನ್ನೆಲ್ಲ ದ್ವೇಷಿಸುವನಾಗಿದ್ದೇನೆ. இது யெகோவாவின் ನುಡಿ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவರ ಮಕ್ಕಳೇ, நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான மழை பெய்ய வேண்டும் என்று சொன்னால், ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದಕರವಾದ ಮಳೆ ಆಗಬೇಕಾದರೆ, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்புகள் மாற வேண்டும் என்று சொன்னால், ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರುವ ಎಲ್ಲ ಸೆರೆಗಳು ಅದು ಬಿಡುಗಡೆ ಆಗಬೇಕಾದರೆ, ஆண்டவருடைய வாழ்க்கையில நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால், ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮೇಲನ್ನು ಉಂಟು ಮಾಡಬೇಕಾದರೆ, நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் இப்பொழுது வாசித்தோம். ನಾವು ಮಾಡಬೇಕಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಈಗ ಓದಿದ್ದೇವೆ. அவன் பிறனோடு உண்மையை பேச வேண்டுமா? ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ತನ್ನ ನೆರೆಯವನ ಸಂಗಡ ನಿಜವನ್ನೇ ಹೇಳಲಿ. உங்கள் வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். ನಿಮ್ಮ ಚಾವಡಿಗಳಲ್ಲಿ ಸತ್ಯವನ್ನು, ಸಮಾಧಾನ, ಪ್ರಾಧಾನ್ಯವನ್ನು ಸ್ಥಾಪಿಸಿರಿ. ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்திலே தீங்கு நினையாமல் இருக்க வேண்டுமா? ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾವನಾದರೂ ತನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ನೆರೆಯವನಿಗೆ ಕೇಡನ್ನು ಬಯಸಲೇಬಾರದು. பொய்யானையின் மேல் பிரியப்படாமல் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ಸುಳ್ಳು ಸಾಕ್ಷ್ಯದಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷ ಪಡಬೇಡಿರಿ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும்போது, ಇಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಮಾಡುವಾಗ, ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களை நாம் வெறுக்கும் போது, ದೇವರು ಹಾಗೆ ಮಾಡುತ್ತಿರ ಅಂದ್ರೆ ದ್ವೇಷಿಸುತ್ತಿರುವ ಕಾರ್ಯಗಳು ನಾವು ಸಹ ದ್ವೇಷಿಸಬೇಕು. கர்த்தர் நிச்சயமாய் நம்ம மேல ஆசீர்வாதமான மழை பெய்ய பண்ணுவார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ಆಶೀರ್ವಾದಕರವಾದ ಮಳೆಯನ್ನು அதே 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. ಅದೇ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ. 12 13ஆம் வசனம் சொல்லுகிறது. 12 13 ವಚನಗಳು ಹೇಳುತ್ತದೆ. சகரியா chapter 8 verse 12 and 13ல விதைப்பு சமாதானமாய் இருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பணியை தரும். இந்த ஜனத்தின் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க நான் கட்டளையிடுவேன். சம்பவிக்கிறது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போல ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதீர்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ನೆಮ್ಮದಿಯ ಬೆಳೆಯಾಗುವುದು, ದ್ರಾಕ್ಷಲತೆಯು ಹಣ್ಣು ಬಿಡುವುದು, ಭೂಮಿಯು ಧಾನ್ಯವನ್ನಿಯುವುದು, ಆಕಾಶವು ಇಬ್ಬನಿಯನ್ನು ಸುರಿಯುವುದು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಈ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இங்கே ஆண்டவர் யூதாவுடைய சிறையிருப்பையும் எருசலேமுடைய சிறையிருப்பையும் இங்கே மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். ಯೂದನ ಮತ್ತು ಇಸ್ರಾಯೇಲರ ವಂಶದವರ ಒಂದು ಸೆರೆಯನ್ನು ದೇವರು ಬದಲಾಯಿಸುವುದನ್ನು ನಾವು ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. 15ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி நான் திரும்ப நினைத்திருக்கிறேன், பயப்படாதீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಯೆಹೂದಕ್ಕೆ ಕುಲಕ್ಕೆ ಮೇಲು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ
ಹೊಸ ಸಂಕಲ್ಪವನ್ನು ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದೇನೆ, ಹೆದರಬೇಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்புகளை மாற்றும்படிக்கு நான் இந்த மாதம் உங்களை திரும்பவும் நான் உங்களை ஆசீர்வதிக்கும்படி நான் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ದೇವರು ಮತ್ತೆ ಈ ತಿಂಗಳ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದಕರವಾದ ಮಳೆ ಸುರಿಯುವ ಮಾಡುತ್ತೇನೆ, ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ನೀವು ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಮತ್ತೆ ನಿಮ್ಮನ್ನು ನಾನು ನೆನಪಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் இதை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், ದೇವರು ಇದೆಲ್ಲ ಹೇಳಿದ ನಂತರ ನೀವು ಮಾಡಬೇಕಾದದ್ದು ಏನೆಂದರೆ, நீங்கள் அவனவன் பிறனோடு உண்மையே பேசுங்கள். ನೀವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ನಿಮ್ಮ ನೆರೆಯವರೊಟ್ಟಿಗೆ ನಿಜವನ್ನೇ ಹೇಳಬೇಕಾಗಿದೆ. உங்கள் வாசல்களில் சத்தியம் நிலைத்திருக்க வேண்டும். ನಿಮ್ಮ ಚಾವಡಿಗಳಲ್ಲಿ ಸತ್ಯವು ಸ್ಥಾಪಿಸಲ್ಪಡಲಿ. ஒருவனுக்கும் நீங்கள் தீங்கு நினையாதிருங்கள். ಒಬ್ಬನಿಗಾದರೂ ನೀವು ಕೇಡನ್ನು ಬಯಸಲೇಬಾರದು. பொய்யானை செய்யாதிருங்கள். ಕೆಟ್ಟ ಸುಳ್ಳು ಸಾಕ್ಷಿಗಳಲ್ಲಿ ಸಂತೋಷ ಪಡಬೇಡಿ. நான் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி நான் திரும்ப நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಯೂದಾ ಕುಲಕ್ಕೆ ಮತ್ತೆ ನಾನು ಮೇಲು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾನು ಹೊಸ ಸಂಕಲ್ಪವನ್ನು ಮಾಡಿದ್ದೇನೆ. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವ ದೇವರ ಜನರೇ, நான் உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் திரும்ப நினைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ಮತ್ತೆ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವಂತೆ ನಿಮ್ಮನ್ನು ಮತ್ತೆ ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் உண்மையே பேசுங்கள். ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ನೀವು ನಿಜವನ್ನೇ, ஒருவருக்கும் கேடு செய்யாதீர்கள். ಒಬ್ಬರಿಗಾದರೂ ಕೇಡನ್ನು ಬಯಸಬೇಡಿರಿ. பொய்யான இடாமல் இருங்கள். ಸುಳ್ಳು ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳಬೇಡಿ. இதெல்லாம் கர்த்தர் வெறுக்கிறார் என்று சொல்லி இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ಇಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಹಾಗೆ ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಪ್ರವಾದಿ ನುಡಿಯುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் போது, ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಮಾಡುವಾಗ ஆண்டவர் ஆசீர்வாதமான மழையை நம்முடைய குடும்பங்கள் மேல், சபைகளின் மேல், நம் தேசத்தின் மேல் ஆண்டவர் பெய்ய பண்ணுவார். ದೇವರು ಆಶೀರ್ವಾದಕರವಾದ ಮಳೆಯನ್ನು ನಮ್ಮ ಸಭೆಯ ಮೇಲೆ, ಮಕ್ಕಳ ಮೇಲೆ, ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳ ಮೇಲೆ ದೇವರು ಸುರಿಯ ಮಾಡುತ್ತಾರೆ. ಮೊದಲನೇದಾಗಿ நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். ದೇವರನ್ನು ನೋಡಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕಾಗಿದೆ. ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ದೇವರ ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗಬೇಕಾಗಿದೆ. எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ಯಾವುದು ಇದ್ದರೂ ಇಲ್ಲದೆ ಇದ್ದರೂ ದೇವರಲ್ಲಿ ನಾವು ಉಲ್ಲಾಸ உள்ளவராಗಿರಬೇಕಾಗಿದೆ. கடைசியாக நாம் யாவரோடும், அதாவது நாம் உண்மையே பேச வேண்டும். நாம் ஒருவருக்கும் தீங்கு நினைக்க கூடாது. ನಾವು ಕೊನೆಯದಾಗಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಸಂಗಡ, ನಾವು ನೆರೆಯವರ ಸಂಗಡ ನಿಜವನ್ನೇ ಹೇಳಬೇಕು. ನಾವು ಸುಳ್ಳನ್ನು ಹೇಳಬಾರದು, கேடನ್ನು ಬಯಸಲೇಬಾರದು. யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது. யாರಿಗೆ ಕೆಟ್ಟದ್ದನ್ನು ಮಾಡಬಾರದು. நம்மளால முடிந்த நன்மைகளை, அதாவது வேதம் சொல்கிறது, உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு, அதை செய்யத்தக்க சமயத்துல நீ செய்யாமல் இராதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் முடிந்தவரை நாம் நன்மை செய்வோம். ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமான மழையை ஆண்டவர் நமக்கு பெய்ய பண்ணுவார். ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ನಿನ್ನಿಂದ ಇತರರಿಗೆ ಮೇಲನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಿನ್ನಲ್ಲಿ ಶಕ್ತಿ ಇರುವುದಾದ್ರೆ ಅವರಿಗೆ ಮಾಡಲಾರದೆ ನೀನು ಇರಬೇಡ, ಅವರಿಗೆ ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த நாட்களில் அநேகர் கஷ்டத்துல இருக்கிறார்கள். ದಿನಗಳಲ್ಲಿ ಅನೇಕರು ಕಷ್ಟದಲ್ಲಿದ್ದಾರೆ. உங்களால முடிந்த நன்மைகளை அவர்களுக்கு செய்யுங்க. ನಿಮ್ಮಿಂದ ಸಾಧ್ಯವಾದಷ್ಟು ಮೇಲುಗಳನ್ನು ಅವರಿಗೆ ಮಾಡಿರಿ. நாம் அதாவது நற்கிரியைகளை நாம் செய்யும்போது, ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಮಾಡುವಾಗ பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் உங்களுக்கு பலனளிப்பார். ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನಿಮ್ಮ ತಂದೆ ನಿಮಗೆ ಬಹಿರಂಗವಾಗಿ ನಿಮಗೆ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ஆண்டவர் ஆசீர்வாதமான மழையை உங்களுக்கு பெய்ய பண்ணுவார். ದೇವರು ಆಶೀರ್ವಾದಕರವಾದ ಮಳೆಯ ಸುರಿಯ ಮಾಡುತ್ತಾರೆ. நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳುತ್ತಾ ದೇವರನ್ನು ನೋಡೋಣ. இந்த காலை வேளையில ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், ನಾವು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರು, நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವ ದೇವರು, எங்களுடைய வாழ்க்கையில ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಹ கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದ್ದಾರೆ. எங்களுடைய சாட்சியை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ನನ್ನ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಈಗಾಗಲೇ ಹೇಳಿದ್ದೇನೆ ನಿಮಗೆ. எங்க அப்பா பயங்கரமான குடிகாரரா இருந்தார். ನಮ್ಮ ತಂದೆಯವರು ತುಂಬಾ ಕುಡಿಯುತ್ತಾ ಇದ್ದರು. அவர் எப்பவோ செத்திருக்கணும். ಅವರು ಯಾವಾಗಲೂ ತೀರಿ ಹೋಗಬೇಕಾಗಿದೆ. கடவுள் அவருக்கு மறுபடியும் ஜீவனை கொடுத்தார். ದೇವರು ಮತ್ತೆ ಅವರಿಗೆ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். ದೇವರು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುವ ದೇವರು. அநேகருடைய ஜெபத்தை கேட்டு ಅನೇಕರ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುತ್ತಾ, எங்களுடைய கண்ணீரை பார்த்து ನಮ್ಮ ಕಣ್ಣೀರನ್ನು ನೋಡುತ್ತಾ ஆண்டவர் எங்க அப்பாவை ஆண்டவர் குணமாக்கினார். ದೇವರು ನಮ್ಮ ತಂದೆಯವರನ್ನು ಗುಣಪಡಿಸಿದ್ದಾರೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நான் மறுபடியும் ஏன் இந்த சாட்சி உங்களுக்கு சொல்றேன்னா, ಮತ್ತೆ ಯಾಕೆ ಈ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದೇನೆ, வருகிற வெள்ளிக்கிழமை, ಬರುವ ಶುಕ್ರವಾರ ದಿನದಂದು, வருகிற 12ஆம் தேதி 12ನೇ ತಾರೀಕು ಶುಕ್ರವಾರ ದಿನದಂದು எங்க அம்மா அப்பாவுக்கு 50th வெட்டிங் ஆனிவர்சரி. ನಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಯವರಿಗೆ 50ನೇ ಒಂದು ವೆಡ್ಡಿಂಗ್ ಆನಿವರ್ಸರಿ ಆಗಿದೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எங்க ஊர்ல
ನಮ್ಮ ಊರಲ್ಲಿ நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி ನಾನು சொல்றேன். ಹೇಳುವುದು 20 ವರ್ಷಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿರುವ ನಡೆದ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು. யாரனா ஒருத்தவங்க செத்துட்டாங்கன்னா, ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ರು ಸತ್ತು ಹೋಗಿದ್ರಂದ್ರೆ, எங்க அப்பா பயங்கரமா குடிச்சிட்டு அவர் இருக்கும்போது ನಮ್ಮ ತಂದೆಯವರು ತುಂಬಾ ಕುಡಿದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗ எல்லாரும் சொல்லுவாங்க, ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ತಾರೆ அடுத்த சாவு எங்க அப்பா தான் சொல்லி சொல்லுவாங்க. ಮುಂದಿನ ನೆಕ್ಸ್ಟ್ ಅಂದ್ರೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಸಾಯುವುದು ಈ ವ್ಯಕ್ತಿಯೇ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ತಂದೆಯವರೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அவ்வளவு ஒரு மோசமான ஒரு குடிகாரரா இருந்த அவரை கடவுள் வந்து தொட்டு அவருக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ஆண்டவர் இன்றைக்கு ஜீவனோடு வைத்தது. ஆண்டவர் இந்த 50வது இந்த வெட்டிங் ஆனிவர்சரியை அவர்கள் பார்க்கும்படி தேவன் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். ಅಂತ ಒಂದು ದುರವಸ್ಥೆಯಲ್ಲಿ ಅಂತ ಒಂದು ಕೆಟ್ಟ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರುವ ನಮ್ಮ ತಂದೆಯನ್ನು ದೇವರು ಬಂದು ಮುಟ್ಟಿ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ ಒಳ್ಳೆ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟು ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟು ಆತನನ್ನು ರಕ್ಷಿಸಿ ಈ ದಿನದಲ್ಲಿ 50ನೇ ಒಂದು ವರ್ಷದ ಒಂದು ವೆಡ್ಡಿಂಗ್ ಆನಿವರ್ಸರಿಯನ್ನು ಆತನು ಸೆಲೆಬ್ರೇಟ್ ಮಾಡುವಂತೆ ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வருகிற 12ஆம் தேதி எங்க அப்பாவுடைய அம்மாவுடைய இந்த 50வது இந்த வெட்டிங் ஆனிவர்சரிக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ನಮ್ಮ ಬರುವ ಒಂದು ಶುಕ್ರವಾರ ದಿನದಂದು 12ನೇ ತಾರೀಖಲ್ಲಿ ನಮ್ಮ ಒಂದು ತಂದೆ ತಾಯಿಯವರ ವೆಡ್ಡಿಂಗ್ ಆನಿವರ್ಸರಿ ಇದೆ. ಅದಕ್ಕಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. சூழ்நிலை ட்ரெயின் இல்ல, பஸ் இல்ல, போக முடியல. ஆனாலும் கர்த்தர் நல்லவர். இந்த 50 வருஷம் கர்த்தர் அவங்களை காணும்படி ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಪರಿಸ್ಥಿತಿ ನೋಡುವಾಗ ಬಸ್ ಇಲ್ಲ, ಟ್ರೈನ್ ಇಲ್ಲ, ಆದ್ರೂ ಸಹ ದೇವರು ಒಳ್ಳೆಯವರಾಗಿದ್ದಾರೆ. ಈ ಒಂದು 50ನೇ ವರ್ಷ ವೆಡ್ಡಿಂಗ್ ಆನಿವರ್ಸರಿಯನ್ನು ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಾಣುವಂತ ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததனால, ನಾವು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ವಿಶ್ವಾಸಿಸಿದ ಕಾರಣ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொண்டதனால, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಾವು ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿದ ಕಾರಣ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யும்படி எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்ததனால, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ನಾವು ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಒಪ್ಪಿಸಿ ಕೊಟ್ಟಿದ್ದ ಕಾರಣ, அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு நாங்கள் நடந்து வருகிறதுனால கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் செய்திருக்கிறார். ಆತನ ಆಜ್ಞೆ ವಿಧಿಗಳನ್ನು ನಾವು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಾ ವಿಧೇಯರಾಗುತ್ತಾ ನಡೆಯುವುದ ಕಾರಣ ಇಂಥ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ದೇವರು ನಮಗೆ ದಯಪಾಲಿಸಿದ್ದಾರೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவருடைய கட்டளைகளின்படி அவருடைய வழிகளில் நடக்கிறவர்களுக்கு உபாகமம் 28:12 படி ஏற்ற காலத்துல கர்த்தர் மழையை பெய்ய பண்ணுவார். தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறந்து தேவன் ஆசீர்வதிப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின்படி இந்த மாதம் ஆண்டவர் உங்கள் எல்லா குடும்பங்களிலும் ஆண்டவர் வானத்தை திறந்து ஆண்டவர் ஏற்ற காலத்துல உங்களுக்கு ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார். உங்களுக்கு அநேக நன்மைகளை ஆண்டவர், அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தந்து இந்த மாதம் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ಧರ್ಮೋಪದೇಶಕಾಂಡ 28ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳಿದ ಮಾತಿನ ಪ್ರಕಾರ ದೇವರು ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದಕರವಾದ ಒಂದು ಮಳೆಯನ್ನು ಸುರಿಯ ಮಾಡಲಿ. ನೀವು ಕಳೆದುಕೊಂಡಿರುವ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು, ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದಗಳು ಮತ್ತೆ ತಿರುಗಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಪಡೆಯುವಂತೆ ದೇವರು ನಿಮಗೆ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡಲಿ. ಎಲ್ಲರೂ ಕಣ್களை ಮೂಡಿ ಆண்டವரை நோக்கி பாருங்கள். ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳುತ್ತಾ ನಾವು ದೇವರನ್ನು ನೋಡೋಣ. ஹalleluya, ஹalleluya. ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஹalleluya, ஹalleluya. Thank you. There shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead.
பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஏற்ற காலத்துல மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லிறப்பா. ஆண்டவரே ஏசப்பா, நாங்கள் ஆண்டவரே ஆபிரகாமை போல ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படியவும், ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடக்கவும், ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே உம்மிடத்துல கர்த்தருக்குள் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கவும், ஆண்டவரே நாங்கள் பிறனோடு உண்மையே பேசவும், ஆண்டவரே ஏசப்பா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி வீடுகளில் இருந்து ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஆண்டவரே எல்லா தேவ பிள்ளைகள் மேலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை நீ பொழிந்தருளும்படியாய் செபிக்கிறப்பா. ஆண்டவரே, உம்முடைய முன்மாறி பின்மாறி மழை பெய்யட்டும் ஆண்டவரே. அவர்கள் களங்கள் தானியத்தால் நிரம்பட்டும் ஆண்டவரே. அவர்கள் ஆலயங்களில் திராட்சரசம் புரண்டோடட்டும் ஆண்டவரே. அவர்கள் மாப்பானை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய எண்ணெய் கலசத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுடைய கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய நிலத்தின் கனிகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் கையிட்டு செய்கிற பிசினஸை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த மாதம் ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும் ஆண்டவரே. எல்லா விசுவாச மக்களையும் ஆண்டவரே, எல்லா புருஷர்கள் ஸ்திரீகள் ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே சிறு பிள்ளைகள் ஆண்டவரே ஏசப்பா வாலிபர்கள் ஆண்டவரே எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, விசேஷமாய் ஆண்டவரே இந்த ஜூன் மாதம் ஆண்டவரே பிறந்த நாள் ஆண்டவரே திருமண நாள் காண்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய பிறந்த நாளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய திருமண நாளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஏசப்பா, வேலைக்காக ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே அநேக பிள்ளைகள் காத்திருக்கும் போது அவர்களுக்கு நல்ல ஆண்டவரே வேலைகள் கிடைக்கட்டப்பா, வாசல்கள் திறக்கப்படட்டப்பா. கர்த்தர் நீர் அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு முன்மாறி பின்மாறி மழையை ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணியிருக்கிறார் என்று சொல்லியப்பா. ஆண்டவருடைய ஆசீர்வாதமான மழை எல்லா வீடுகளிலும் எல்லா குடும்பங்களிலும் எங்கள் சபைகளிலும் தேசத்திலும் ஆண்டவரை பெய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா வறட்சிகள் மாறட்டும், எல்லா கொள்ளை நோய்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதா ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சாமி. இந்த வேளையில ஆண்டவரே எங்க அப்பா அம்மாவுக்காக கூட ஜெபிக்கிறப்பா. அப்படி ஆண்டவரே இந்த 50th ஆண்டவர் வெட்டிங் ஆனிவர்சரிக்காக ஜெபிக்கிறப்பா. ஏசப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சாமி. அவர்களை ஆண்டவரை நீர் ஆசீர்வதியும். இத்தனை ஆண்டுகள் அவருக்கு ஜீவனை கொடுத்து ஆண்டவரே இந்த ஆண்டவர் வெட்டிங் ஆனிவர்சரி ஆண்டவரை காணும்படி ஆண்டவரை அவர்களை உயிரோடு வைத்திருக்கிறீரே, உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் சாமி. ஆண்டவரே சப்பா, இன்றைக்கு இந்த இடத்துல நான் ஒரு ஊழியக்காரனாய் நிற்பதற்கு ஆண்டவரே எங்க அம்மாவுடைய ஜெபம் சாமி. ஆண்டவரே எங்க அம்மா அப்பாவை ஆண்டவரை நீர் ஆசீர்வதிப்போம். அவருடைய திருமண நாளை நீர் ஆசீர்வதிப்போம். கர்த்தர் ஒப்பு கொடுக்கிற சாமி. சபை மக்கள் எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும், நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே இந்த பட்டணத்தில் என்னை கொண்டு வந்து சாமி இந்த ஜூன் 22ஆம் தேதி ஆண்டவரே சப்பா 17 ஆண்டுகள் ஆகிறது சாமி. ஆண்டவரே இந்த 17 ஆண்டுகளாய் இந்த பட்டணத்தில் கர்த்தாவே என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறீர் சாமி. மக்கள் நன்றி செலுத்துகிறப்பா. நீர் ஆண்டவரே எனக்கு கொடுத்த எல்லா விசுவாச மக்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறப்பா. எங்க சபையில நீர் கொடுத்திருக்கிற எல்லா ஆத்துமாக்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா விசுவாச மக்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் சுவாமி. எல்லா விசுவாச மக்களையும் சுவாமி நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதமான மழை எல்லா குடும்பங்களிலும் பெய்யும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி. எல்லா வீடுகளையும் நீர் ஆசீர்வதியப்பா. இந்த 17 ஆண்டுகள் சுவாமி அப்பா நீர் கொடுத்த எல்லா நல்ல ஆண்டவரே சப்பா விசுவாச மக்களுக்காய் ஆண்டவரே ஊழியரை ஆண்டவரே கனப்படுத்துகிற, ஊழியரை தாங்குகிற, ஊழியரை போஷிக்கிற ஆண்டவரே சப்பா எல்லா குடும்பங்களையும் ஆண்டவரே எல்லா விசுவாச மக்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கரத்தில் ஒப்பு கொடுக்கிற உம்முடைய ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும். ஏசப்பா அடுத்த வாரத்திலிருந்து சுவாமி ஆண்டவரே சபைகள் ஆண்டவரே திறக்கப்படும் என்று சொன்னேன். ஆண்டவரே இந்த நல்ல செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா அடுத்த வாரம் நாங்கள் எல்லாரும் சபைகள்ல சேர்ந்து உம்மை ஆராதிக்க நன்றி செலுத்த எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். எல்லாரையும் ஆசீர்வதி.
துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷமும் கூடி வந்த நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலம் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் நம்ம சபைகள்ல சேர்ந்து நாம் தேவனை ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.